ஒரு ஜீனர் டயோடோட வோல்டேஜ் வெர்சஸ் கரண்ட்டோட கிராஃப் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிராஃபில் எந்த பகுதி ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டராக ஆக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஜீனர் டயோடை பொறுத்தளவு ரிவர்ஸ் பயாஸில் தான் வோல்டேஜ் ரெகுலேட்டராக ஆக்ட் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏவோ ஆப்ஷன் பியோ ஆன்சர் இருக்காது. ஆப்ஷன் சி அல்லது ஆப்ஷன் டி தான் ஆன்சராக இருக்க முடியும். இப்போ எந்த கண்டிஷனில் ஒரு ரிவர்ஸ் பயாஸில் இருக்கக்கூடிய ஜீனர் டயோடு வோல்டேஜ் ரெகுலேட்டராக ஆக்ட் பண்ணும் அப்படின்ற கேள்வியை ஃபஸ்ட்டு நம்ம வைக்கணும். எப்போல்லாம் லோடு ரெசிஸ்டன்ஸுக்கு அதிக வோல்டேஜ் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கோ அப்போ மட்டும்தான் ஜீனர் டயோடு ரிவர்ஸ் பயாஸ் ஓப்பன் ஆகி அந்த எக்ஸஸ் வோல்ட்டை ரிவர்ஸ் பயாஸ் வழியாக உள்ளே எடுத்துக்கிறோம். அப்போ வோல்டேஜ் ரிவர்ஸ் கண்டிஷனில் அதிகமாக இருக்கணும். அப்போ அந்த ரீஜன் பார்த்திங்கனாக்கா ஆப்ஷன் டியில் இ டு டி ரீஜன் இருக்குது பாருங்கள். அங்கே தான் ரிவர்ஸ் கண்டிஷனில் ஹை வோல்டேஜில் நெகட்டிவில் ஹை வோல்டேஜாக இருக்குது. ஆகவே அந்த பகுதியில் மட்டும்தான் ஒரு ஜீனர் டயோடு நமக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டராக ஆக்ட் பண்ணும். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.